ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் காக்கா பிளாக்ஸ். நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது ரோயல் பொட்டானிக்கல் கார்டன், அதாவது பேராதேனிய பல்கலைக்கழகத்துக்கு ஒப்போசிட்டில் அமைஞ்சிருக்கிற தாவரவியல் பூங்காவுக்கு தான் வந்திருக்கிறோம். இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் இது 4000க்கு அதிகமான பிளான்ஸ், அதாவது தாவரங்களை கொண்டு அமையப்பெற்றுள்ளதுடன் இது 2022ஆம் ஆண்டை அடையும் போது, அதாவது 200 வருடங்களை தாண்டுகின்றது. 1822ஆம் ஆண்டு இது ஆரம்பிக்கப்பட்டது, மிகவும் சிறப்பம்சமாக விளங்குகின்றது. அதே நேரம் இதனுடைய இது 147 ஏக்கர் பரப்பில் அமையப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு விடயம். அதே நேரம் நாங்கள் இதை சுற்றி பார்க்க வரும்போது மிகவும் கவனிக்க வேண்டிய விடயங்களாக காணப்படுகின்றது. அதாவது இலங்கையர், உள்நாட்டவராக நீங்கள் இருந்தால் 100 ரூபாய் டிக்கெட் அறவிடப்படுவதுடன் வெளிநாட்டவராக இருந்தால் 2000 ரூபாயும் அறவிடப்படுகின்றது. அதே நேரம் இந்த பொட்டானிக்கல் கார்டனில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்களாக, அதாவது அவர்கள் மரங்களை அல்லது தாவரங்களை சுற்றி, அதாவது பெயர் பலகை அவர்கள் அமையப்பட்டிருக்கின்றது. அந்த பெயர் பலகையில் அத்தாவரங்களினுடைய கொமன் நேம் மற்றும் அதாவது தாவரவியல் சயின்டிஃபிக் நேம் ஆகியவை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான விடயம். அதே நேரம் கருப்பு கலர் மற்றும் சிவப்பு மற்றும் மஞ்சள் மற்றும் பச்சை ஆகிய வர்ணங்களினால் அவை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவற்றை நாம் வகை குறிப்போமாயின், கருப்பு கலரினால் பெயர் பலகை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது கொமன் ஆல் அரவுண்ட், அதாவது உலகளாவிய ரீதியில் கொமனாக காணப்படுகின்ற தாவரங்களாகும். சிவப்பினால் காணப்படுகின்றது எண்டமிக், அதாவது இலங்கைக்கே உரித்த தாவரங்களாகும். மஞ்சளினால் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றவை அதாவது பால், அதாவது வடிந்து அவை விஷப்பால், அது பொய்சன் மரங்களாக காணப்படுகின்றது. அடுத்ததாக கிரீனினால் காட்டப்படுகின்றது ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு கூறிய தாவரங்கள் என்று வர்ணிக்கப்படுகின்றது. அதே நேரம் நீங்கள் வரும்போது அங்கு தரப்படுகின்ற, அதாவது கைட்லைனாக காணப்படுகின்ற மெப்பினை சரியான முறையில் இலக்கமிட்டு தந்திருப்பார்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் இதை சுற்றி பார்த்தால் எல்லா இடங்களையும் உங்களுக்கு சுற்றி பார்க்கக்கூடிய வசதி அமையப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் நீங்கள் வெளிநாட்டவராக அல்லது இன்னும் பல விடயங்களை அறிய வேண்டும் என்றால் உங்களுக்காக கைட் சேவையும் இங்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே நேரம் ஏர் பஸ் சேவையும் இங்கு மிகவும் முக்கியமான இடங்களை, உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் மிக குறுகிய காலமாக இருந்தால் ஏர் பஸ்ஸினூடாக சென்று நீங்கள் பார்க்கக்கூடிய விடயங்கள் காணப்படுகின்றது. அதே நேரம் 24 வகையான வெரைட்டி, அதாவது புல் வகைகள் இதனுள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க விடயம். அத்துடன் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும், 1917ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் திகதி தான் கண்டி மாநகரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த தினமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர் அதாவது இலங்கையைச் சேர்ந்தவர் என்பது மிகவும் பெருமையான ஒரு விடயம். அதே நேரம் இங்கு நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஓர்கிட் தாவரங்கள். அடுத்ததாக எந்தூரியம் வகைகள். இவை மிகவும் எக்ஸ்போர்ட் தாவரங்கள், அதாவது கட்டிங் ஃப்ளவர்ஸ் எக்ஸ்போர்ட், அதாவது வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியவைகளாக இருக்கின்றது. இவற்றையும் இங்கு அதாவது உங்களுக்கு பார்வையிடக்கூடியது, எவ்வாறு அங்கு வளர்க்கின்றார்கள், எவ்வாறு ஆளுகை நிபந்தனைகள் செய்யப்படுகின்றது என்பனவற்றையும் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் நீங்கள் பறவைகள் மற்றும் விலங்குகள், அதாவது ஆய்வு நடத்துபவர்களாயின் இந்த தாவர பூங்காக்குள் அதிகமான பறவைகள் தாவரங்களும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே நேரம் வெளிநாட்டுகளில் இருந்து அரிய வகை தாவரங்களும் இங்கு நாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது செண்டல்வுட் என காணப்படுகின்ற தாவரம், அடுத்ததாக கெஃபின் தாவரம் ஆகியவையும் இங்கு நடப்பட்டிருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். அதே நேரம் பனையினுடைய உற்பத்திகள், அது சம்பந்தமான விளக்கங்களையும் இதனுள் பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் நீங்கள் அதாவது தரை அலங்கார நிபுணராக வேண்டுமென்றால் அதற்கான பயிற்சிகளும் இங்கு காணப்படுகின்ற ஸ்கூல் ஆஃப் ஃப்ளோரிகல்ச்சரில் வழங்கப்பட்டு கொண்டிருப்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அதே நேரம் இங்கு தேன் வளர்ப்பு சம்பந்தமான, அதாவது ஒரு அறிவினை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இங்கு காணப்படுகின்றது. எவ்வாறு மகரந்தம் சேர்க்கப்படுகின்றது, எவ்வாறு தேனீகள் அதாவது குடித்தொகைகள் எவ்வாறு ஆளப்படுகின்றது, வண்ணாத்தி பூச்சிகள் எவ்வாறு தேன் சேகரிக்கின்றது போன்ற பல விடயங்களும் இங்கு காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே நேரம் நீங்கள் மறக்காமல், அதாவது மகாவலி கங்கையினை சுற்றியதாக இது அமையப்பட்டுள்ளதுடன் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் என்று அழைக்கப்படுகின்ற தொங்கு பாலமும் இங்கு காணப்படுவது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அதனால் நீங்கள் தயவு செய்து இங்கு வழங்கப்படுகின்ற அறிவுரை காட்டியை பயன்படுத்தி நல்ல முறையில் எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் காக்கா பிளாக்ஸ்.